இப்போ ரொம்பவே வெயிலாக இருக்குங்க கத்தாரில். அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி மோர் கறி தான் லஞ்சுக்கு நான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன பீஸு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம், 2 பீஸ் கேரட்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தயிரை சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் 1 நிமிஷம் போட்டு எடுத்தால் சூப்பரான மோராக திரிஞ்சிருங்க, இது மாதிரி கெட்டியாக. இப்போ இந்த மோரை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு முதல்ல தாளிச்சிக்கிறேன். ஆல்ரெடி மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருந்த எல்லா பொருட்களையுமே இப்போ அந்த கடுகோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுமே கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். எங்கள் வீட்டில் மோர் கறி ரொம்பவே திக்காக சாப்பிட்டாதாங்க ரொம்பவே பிடிக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒட்டிகிட்டு இருக்க மோரையும் கழுவிட்டு நான் இப்போது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மோரோட சேர்த்துட்றேன். கடாய் இப்போ வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது இப்போ அந்த மோர் கறியை இப்போ ஆல்ரெடி வதக்கி வச்ச பொருளோட சேர்த்துட்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் சூப்பரான மோர் கறி ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் அவசர சாப்பாடுனா இது தாங்க, மோர் கறி தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். கலரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மோர் கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். லைட்டான மைல்டான ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். எப்படி இந்த வீடியோவில் தெரியுதுன்னு தெரில. இப்போ மோர் கறி போட்டு சாதம் கலர்றதுக்காக நான் ஒரு பவுலில் பச்சரிசி சாதம் எடுத்து நல்லா மசிச்சிக்கிறேன். முதல்ல நல்லா குழைய தான் வடிச்சிருக்கேன் பச்சரிசி சாதம். ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் கறியை இப்போ சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரைஸை. வீட்டில் எப்படி தயிர் சாதம்லாம் கிளறுவோம் அதே மாதிரி தான் நான் இதை கிளறுவேன் நான். இந்த மோர் கறிக்குன்னு சைடிஷ் அவ்வளோவா தேவைப்படாதுங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் என்ன பொரியல் இருக்கோ அதை சேர்த்து சாப்பிட்லாங்க. கூட நம்ம நான்வெஜ்ஜோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிக்கல் இருந்தால் கூட ரொம்பவே நல்லாயிருக்குங்க சேர்த்து சாப்பிட. அடிக்கிற வெயிலுக்கு எல்லா நாளுமே எல்லா சாப்பாடும் சாப்பிட பிடிக்கும்னு சொல்ல முடியாதுங்க. சாப்பிட பிடிக்காதப்போ இது மாதிரி ஒரு மோர் கறியை தாளிச்சிட்டா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க வீட்டில். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு மோர் கறி போட்டு சாதம் தான் பேக் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சாதத்தையும் பேக் பண்ணிட்டேங்க. இப்போது ரைஸ் மேலே கொஞ்சமாக மோர் கறியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. எதுக்காக இந்த மோர் கறியை பேக் பண்ண பிறகு கொஞ்சமாக விட்டு கலர்றேன்னா, பச்சரிசி சாதம் சம்டைம்ஸ் கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்ம மோர் கறியை விட்டு தலை இது மாதிரி கிளறி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் மதியம் சாப்பிட. இப்போ மார்னிங்க்கு நல்லா முருங்கைக்கீரை சூப்பு வச்சுருக்கேங்க, சுண்டல் போட்டு. இப்போ நைட்டு ஹெவியாக சாப்பிட்ருக்கோம், மார்னிங் லைட்டாக சாப்பிட்ணுன்னா இது மாதிரி எங்கள் வீட்டில் சூப்பு வச்சு சாப்பிட்ருவாங்க. முருங்கைக்கீரை சூப்பு தனியாக வச்சுட்டு சுண்டலை தனியாக வச்சுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் டிஃபனுக்கு இதையும் பேக் பண்ணிட்டேன் நான். நைட்டு நாங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்டதால வெளியே வாங்கிட்டு ஹெவியாக இருக்கிறதுனால இது மாதிரி மார்னிங் லைட்டாக ஃபுட்டு வைக்கிறேன். லஞ்சுக்கு வாழைத்தண்டை பொரியலும் ஆல்ரெடி ரெடியாக பண்ணி வச்சுருந்தேன் நான். இப்போ வாழைத்தண்டு பொரியலையும் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிக்கிறேன். மோர் கறியோட இந்த வாழைத்தண்டு பொரியல் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட இப்போ எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு யோசனை தோணிடுச்சிங்க, ஒரு முட்டை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. முட்டையை ஆல்ரெடி அவிச்சு வச்சுட்டேன். இப்போ அதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பூண்டு பல் கையாலே நசுக்கி போட்டுட்டேன். கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, அவிச்ச முட்டை, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை தான் பண்ணுறேன் நான், அதனால் கொஞ்சமாக தாங்க வரும், ஒரு பாக்ஸ்க்கு தான் பேக் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா மசாலா போட்டு முட்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஓரமாக தள்ளி விட்டுட்டாங்க. இப்போ இந்த மஞ்சள் கருவை இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கொடுத்து தான் பார்க்கும் எப்படி தான் டேஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கருவையும் அந்த முட்டையோடு வச்சுருக்கேன். ரெடியான முட்டை வெள்ளை பீஸெல்லாம் எடுத்துடுறேங்க நான் தனியாக. பிளேட்டில் இதை போட்டு ஆற வச்சிடுறேங்க. இப்போ மஞ்சள் பீஸுக்கு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புன்னு மசாலா ஓட்டுற மாதிரி நல்லா திருப்பி விட்டு இப்போ எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி இந்த மஞ்சள் பீஸையும் சேர்த்து பேக் பண்ணி ஒரு டெஸ்ட் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேங்க நான். எப்போயுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க கொண்டு போய் வெளியிடலாம். இன்றைக்கி செக் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நல்லா மசாலா போட்டு எந்த வாசனையும் வராத அளவுக்கு தான் பேக் பண்ணி வைக்கிறேன் இன்றைக்கி. மார்னிங் டிஃபனும் லஞ்சும் சேர்த்து பேக் பண்ணுறதால என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, முருங்கைக்கீரை சூப்பு சுண்டல் போட்டு வாழைத்தண்டு பொரியல், மோர் கறி, முட்டை. இப்போ தேவையான ஸ்பூனையும் எடுத்து வச்சாச்சு. சூப்புக்கும் லஞ்சுக்கும் ரெடி ஆகிடுச்சிங்க லஞ்ச் இன்றைக்கி. இந்த மோர் கறியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்க இந்த மோர் கறி உங்களுக்கும் பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்.